ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் லவ்லி எல்பி. நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கடல் பாசி, அதாவது அகரகர் என்கிற கடல் பாசி அந்த ஜெல்லி தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பேன் வச்சுப்போம். பேனில் வந்து 10 கிராம் அளவு உள்ள அகரகரை எடுத்து அதில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிடுவோம். பாயில் பண்ண உடனே நல்லா கொஞ்ச நேரம் வந்து அதை கொதிக்க விடலாம். ஓகேவா? கொதிக்க விட்டுட்டு தேவையான அளவு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் பேஷண்ட் அந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்கன்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது மீடியமாக ஆட் பண்ணிக்கின்னு ஒரு ஃபுட் கலர் ஒன்று எடுத்துக்கலாம். எனி ஃபுட் கலர். எனக்கு க்ரீன் பிடிக்கும் அப்படின்றதுனால நான் க்ரீன் கலர் ஃபுட் கலர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேனில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து அதில் ஸ்டோர் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு நல்லா ஹீட்டு இதுவாகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து தேவையான நட்ஸ் இருக்குல்ல, அது வந்து நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா போடும்போது அது வந்து நம்ம ஜெல்லி மாதிரி பார்க்கும்போது அழகாக இருக்கும். அது பார்க்கும்போது அதனால் உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எதனா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் இது ஒரு ஆப்ஷன் தான். நீங்கள் போட்டால் போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துப்போம். 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னே எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. நட்ஸ்லாம் அழகாக நின்று இருக்குது. நம்ம அந்த ஒரு கிண்ணம் வச்சு திருப்பி போட்டுக்கலாம். போட்டு கத்தி வச்சு அழகாக ஸ்லைஸாக கட் பண்ணும்போது அது கட் ஆகிற அந்த மூமெண்ட்டே நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.